Hello friends, welcome to Sports All Rounder YouTube channel. Cricket the IPL bachelor CSK. Yes. ஒரு வீடியோ போட்டிருந்தோம் CSK vs லக்னோ சூப்பர் ஜெயண்ட் பலமா பலவீனமான. அதில் நிறைய பேர் கேட்டது ஏன் சார் நீங்கள் கடைசி வரைக்கும் சொல்லவே இல்லையே CSK அப்படி தோக்குறாங்க, என்ன பண்ணணும் என்ன பண்ணக்கூடாது அப்படின்னு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. ஸோ அது ஒரு விளக்கம் கொடுத்துலாம் இந்த வீடியோ. நிறைய பேருக்கு பிடிக்காது இந்த வீடியோ, பரவாயில்ல, பிடிக்கலனாலும் உங்கள் கமெண்ட்டை சொல்லுங்கள், எல்லாத்துக்கும் பதில் சொல்லுவேன். ஏன்னா உண்மை எப்போதும் கசகதை செய்யும். ட்ரூத் இஸ் ஆல்வேஸ் பிட்டர். ஸ்டார்ட் வித் 5 வாட்டி கப்பு ஜெயிச்சிருக்கோம், ஆனால் 5 ஸ்ட்ரெயிட் லாஸ் கண்டினியூஸாக. இதான் ஃபஸ்ட் டைம் ஐபிஎல் ஹிஸ்ட்ரியில் சிஎஸ்கேக்கு 3 லாஸ் கண்டினியூஸாக அட் ஷேபாக், அதுவும் ஃபஸ்ட் டைம் நம்ம ஹோம் கிரவுண்டில் 3 கண்டினியூஸாக தோக்கிறதுக்கு. நிறைய நேர்கள் நீங்களாம் சொன்னது என்னன்னா, ருத்ராஜ் கெய்க்வாட் தான் சார், அவர் தான் எல்லாத்துக்கும் பிரச்சனை, அவருக்கு சரியான கேப்டன் இல்லை, பவுலர் யூஸ் பண்ண தெரில, பேட்ஸ்மேன் யூஸ் பண்ண தெரில, அவரே ஓப்பன் வரல, நம்பர் 3 இல்லையா வராரு தெரியுமா, நம்பர் 3ல வந்து அவர் இந்தியாவுக்கு 1 டவுன் போயிடலாம், நம்பர் 3 அதனால தான் வராரு, இது கூட உங்களுக்கு தெரியலையா அப்படிலாம் நிறைய பேர் மிக்ஸ் ரியாக்ஷனாக சொன்னீங்க. உங்களை எஜுகேட் பண்ண வேண்டியது என்னோட வேலை. எனக்கு தெரிஞ்ச விஷயத்த நான் சொன்னேன். நான் என்ன சொன்னவங்க எல்லாருக்குன்னா, அப்படி நீங்கள் ருத்ராஜ் மேலே பழி போட முடியாது. அப்போ அந்த பேட்டிங் கோச்சு, போலிங் கோச்சு, ஃபீல்டிங் கோச்சில் என்ன பண்ணிட்டு இருக்காங்க அங்கே உட்காந்து, நான் கேட்டேனா இல்லையா, அவங்க வேலை இல்லையா அதுன்னு. பவுலர் அஸ்வினை விக்கெட் எடுக்கலாம், ஜடேஜா விக்கெட் எடுக்கல, சேப்பாக்கலாம், இவர் என்ன பண்ண முடியும்? இவரை ஒயிட் போட சொன்னார் ருத்ராஜ் கெய்க்வாட், இவரை கேட்ச் விட்ட சொன்னார் கலியில், ஒரு விக்கெட் எடுப்பு கிட்ட போய் மறக்க சொன்னாரா என்ன அவர்? இல்லை, இந்த மனுஷன் நான் கொண்டு 2 மேட்ச் கையில் இன்ஜுரியோட விளையாண்டாருங்க, எல்போ இன்ஜுரியோட. டீம் மேன் இஸ் ருத்ராஜ் கெய்க்வாட். இப்போ சில ஸ்டாட்ஸ் கம்பேரிசன்ல நீங்கள் பாருங்கள் என்ன நடந்திருக்குன்னு. நான் இப்போ 6 மேட்ச் நடந்த ஒரு ஹைலைட்ஸ் மாதிரி சொல்லிடுறேன். அண்ட் சென்டிங் நான் ஸ்பெஷலிஸ்ட் பேட்ஸ்மேன் அஸ்வின், ஹூடா, சாம் கரன் எல்லாம் ஆர்சிபிக்கு வந்து தோனிக்கு முன்னே மேலே அனுப்பிச்சாங்க. அதுவும் நீங்கள் ருத்ராஜ் தான் நீங்கள் ப்ளேம் பண்ணீங்க. ருத்ராஜ் எப்படி இவங்களெல்லாம் மேலே அனுப்பலான்னு 196 சேஸ் பண்ணும்போது MS தோனி லேட்டாக வந்தார். யங்ஸ்டருக்கு சான்ஸை கொடுக்க மாட்டார் ருத்ராஜ் கெய்க்வாட், அது ஒரு பெரிய பிரச்சனை. நீங்கள் ஓப்பனர் சரியாகவே ஸ்டார்ட் கொடுக்க மாட்டாங்க, அதுக்கு ஒரு ருத்ராஜ் ப்ராப்ளம், அவர் மேலே வரணும் அப்படின்னு. ஆனால் நிறைய பேர் ரியலைஸ் பண்ணீங்க, ஃபியூ பீப்புள் அண்டர்ஸ்டுட் த சுச்சுவேஷனை புரிஞ்சுக்கிட்டு ருத்ராஜுக்கு சப்போர்ட் பண்ணிங்க. இல்லை ருத்ராஜ் மட்டும் இதில் பிரச்சனை கிடையாது, இது கலெக்டிவ் ஃபெயிலியர் தான், அது அவர் ஒன்று என்ன பண்ணுவாருன்னு நிறைய பேர் சொன்னாங்க. ஃபர்ஸ்ட் பேட்டிங் பண்ணால் நாங்கள் ஜெயிச்சிருவோம் தெரியல, அதுவும் நான் சொன்னேன் 200 ரன் இல்லைன்னா நீங்கள் ஜெயிக்க முடியாது இந்த போலிங் வச்சு. ப்ரிவியூ எடுத்து பாருங்க, கேட்க இருக்காது, அதுதான் நான் சொல்லியிருந்தேன். ரைட், MS தோனி டேக்ஸ் ஓவர். ஏன்னா பை டிஃபால்ட் இன்ஜூரி ஆச்சு, அவர் அவுட் ஆஃப் த டோர்னமெண்ட் ருத்ராஜ். MS தோனி டேக் ஓவர் பண்ணார். என்னாச்சு, சிஎஸ்கே வர்சஸ் கேகேஆர். சிஎஸ்கே 103 ஃபார் 9, கேகேஆர் 10 ஓவரில் அடிச்சு தூள் கல்பிட்டு போகிற இவ்வளோக்கு நான் ஸ்பெஷலிஸ்ட் பேட்ஸ்மேன் சொல்லியிருந்தாரு. என்ன ஒரு பெரிய டிஃப்ரென்ஸ் நான் பார்த்தேன்னா, 13 ஓவரில் 100 அடிச்சாங்க ருத்ராஜ் இருக்கும்போது, இப்போ 20 ஓவரில் 100 அடிக்கிறோம். அதுதான் பெரிய டிஃப்ரென்ஸ். MS தோனி டேக் ஓவர் பண்ணோன்னா ஃபேன்ஸ் எல்லாம் வெரி ஹாப்பி. அகெயின் ஓப்பனர் ஃபெயில்ட், 16 for 2, பவர் பிளே 31 for 2. நல்ல வேலை ருத்ராஜ் இல்லைன்னா பள்ளி அவர் மேலே போட்டுருவீங்க. மிடில் ஓவரில் 7 பேர் அவுட் ஆயிட்டாங்க 20 ரன்ல. நான் டோர்னமெண்ட் முன்னாடியே சொன்னேன், மிடில் ஓவர் இஸ் a பிக் ப்ராப்ளம் ஃபார் சிஎஸ்கே. ஸ்ரீவன் டுபே மட்டும் தான் நம்பிட்டு இருக்கீங்க. ஃபர்ஸ்ட் 5 மேட்ச்ல அவரை வேற இம்பாக்ட் பிளேயரை வேற அமைச்சிட்டு இருக்கீங்க. இம்பாக்ட் பிளேயர்னா என்னன்னே புரியவே இல்லைன்னு நினைக்கிறேன். கடைசியில் ஊடா வேற அனுப்பிச்சிங்க இம்பாக்ட். அது வர ஸ்பின்னர் அஸ்வின் 3 ஓவர் 30 ரன், கேட்கறதுக்கு தான் சொல்றேன். ஃபாஸ்ட் பாலர் கலீல் 3 ஓவர் 40, மறப்பார்ல அவர் தான் வெறப்பா, 3 ஓவர் 40 அவுட் பண்ணுறது தானே இப்போ சொல்லியிருந்தாரு. என்ன அவர் தான் பிச்சை விட்டு ஸ்டெப் எல்லாம் எக்ஸ்போஸ் பண்ணி 6வது ஸ்டெப்ல தானே நிற்கிறாரு. தெரியல ஏன் பண்ண முடியல. சடன்லி ராகுல் திரிபாதி டர்ன்ஸ் அப் நம்பர் 3, அவர் வந்தார் திடீர்னு. அஸ்வின் சடன்லி டர்ன்ஸ் அப் நம்பர் 6 பேட்டிங்கா, இவருக்கு ஜடேஜா தோனிக்கு மேலே. ஊடா டக்குன்னு இம்பாக்ட் பிளேயரா வராரு. MS தோனி வராரு நம்பர் 9ல. ஒன்லி அன்ஷுல் கம்போஜுக்கு மட்டும் கொஞ்சம் சான்ஸ் கொடுத்தாங்க. அவர் போன வருஷம் ஐபிஎல் வந்து மும்பை இந்தியன்ஸ் வேற விளையாடுறாரு. அவர் ஃபைட்டே இல்லை அந்த சீசன், போட் ஃபைட் அட் ஆல் வர்சஸ் கேகேஆர். அண்ட் நீங்கள் வந்து ருத்ராஜை ப்ளேம் பண்ணிட்டு இருந்தீங்க எல்லாத்துக்கும். ரைட், அதுக்கு மட்டும் சேனல் கான்ட்ரிபியூட் தேங்க்ஸ் பண்ணிவிடுவோம். தேங்க்ஸ்னு நம்ம சொல்லணும், அது ரொம்ப முக்கியம். அண்ட் NRI ப்ராப்பர்ட்டிஸ்ன்றதுலேருந்து ஒருத்தர் 179 ரூபா கான்ட்ரிபியூட் பண்ணுங்க. தேங்க்யூ ஸோ மச் டியர் ஃப்ரெண்ட்ஸ், ஃபேன்ஸ், வியூவர்ஸ். நீங்களும் கான்ட்ரிபியூட் பண்ணிங்கன்னா லைக் டிஸ்லைக் பண்ணுறது சூப்பர் தேங்க்ஸ் ஒரு பட்டன். ஒரு அமௌண்ட்டு 40 ரூபா தான் மினிமம். கம்பல்சரியாக ரிக்வஸ்ட், சேனல் வளர்ச்சிக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அவ்வளோ யூஸ் பதிலாக நிறைய வீடியோ போடணும், நிறைய வீடியோ போடணும்னு ஆசை தான். பட் இந்த மாதிரி கான்ட்ரிபியூஷன் will help us. அடுத்த வீடியோ உங்கள் பேரை சொல்லுவோம். யூடியூப்ல உங்கள் பேர் பார்த்து ப்ளூ கலரில் தேங்க்ஸ் போடுவாங்க. அகைன் ஐம் ரிப்பீட்டிங், கம்பல்சரியாக ரிக்வஸ்ட், நான் மெம்பர் சேர்றவங்க மெம்பர் சேர்ந்துக்கலாம். தேங்க்ஸ் அகைன். NRI ப்ராப்பர்ட்டிஸ் அண்ட் கான்ட்ரிபியூட் பண்ணுங்க. ரைட், என் ப்ரிவியூ எடுத்து பாருங்க. இந்த மேட்ச் கேட்காத முன்னாடி நான் என்ன சொன்னேன், அஸ்வினை ட்ராப் பண்ணுங்க, க்ளோஸர் ஐஸ் ட்ராப் அஸ்வின். ஏன்னா அவர் போட்ட அந்த ஓவரை ரச்சின் ரவீந்திரா, விஜய் சங்கர், சிவம் டுபே போட்டுடலாம் அந்த ஓவரை சொல்லி வேற அந்த ரீசனு. அஸ்வின் பதில் பிரிங் யங்ஸ்டர் ராம் கிருஷ்ணா கோஷ் பண்ணலையே. ஓவர் டர்னை வா 10 ரனாவை வந்து நீங்கள் இம்பாக்ட் பிளேயராக வச்சிங்க. ஓகே, 3 பிளேயர் தான் உள்ளே இருந்தாங்க, ரச்சின் அண்ட் கான்வே, நூறாமர், யாராவது ஒருத்தர் யூஸ் பண்ணலாம், நல்ல ஐடியா. பட் எதுக்கு பின்ன ஊடாவை நீங்கள் அமைச்சிங்க. 71 for 6 ஊடா வரும்போது 14வது ஓவர், அதுக்கப்புறம் 6 ஓவர் தான் இருக்குது. அப்படியே அந்த 6 ஓவர் அவர் இருந்தாலும் 36 பால் 15-20 பால் அடிப்பார். இந்த அபிஷேக் சர்மா மாதிரி அடிச்சுட்டு போகிறாரு. போன வருஷம் கம்ப்ளீட் ஃபெயிலியர் வேறு. கடைசியாக எப்போ விளையாண்டார் ஐபிஎல் எனக்கே மறந்து போச்சு.
ஸோ அவரை அமைச்சிருக்கீங்க. அதுக்கு நீங்கள் ஜெமி ஓட்டனே அமைச்சிருக்கலாமே, அவரே அந்த 2-3 சிக்ஸ் அடிச்சிருக்கலாம். அந்த 0வே கூட அவரே எடுத்துருக்கலாம். உங்களுக்கு வெரி குட் பவுலிங் ஆப்ஷன் வர கிடைக்குது. யூ நெவர் நோ. 130, 130, 135 கூட அப்படின்னு ஃபைட்டிங் ஸ்கோர். யூ டிடன்ட் கோ ஃபார் தட். ஏன்னா நான் பிரேக் பேட் அடிச்சா இந்த மாதிரி இதை வச்சுட்டு விளையாடிட்டு இம்பாக்ட் பிளேயரா 10 ரன்னாவே அமைச்சிருக்கலாமே. ஒரு ரன் எடுத்திருப்பாரு இவரோட ஊடாவோட. 4 பால் டக்கு. அஸ்வின் வந்து 6 பால் அஸ்வின் அமைச்சிங்க மேல பிரிச்சுட்டுறா வந்து டிஃப்ரெண்டா சரி ரிவர்ஸ் ஸ்வீப் பண்ணுவாரு, 360 அடிப்பாரு, சூரியகுமார் மாதிரி இப்படி அடிப்பாரு, அப்படி அடிப்பாரு, டமல் டிமில் அடிப்பாரு. பார்த்தால அதே டெக்னிக்கலா சவுண்டா ஃப்ரண்ட் ஃபுட் பேக் ஃபுட் டிஃபென்ஸ் 6 டாட் பால். அதுக்கு இப் இஸ் நாட் கோயிங் டு டூ எனிதிங் டிஃப்ரெண்ட்லி. எதுக்கு அவர் அமைச்சிருக்கணும்? தோனி தானே வந்திருக்கணும், கேப்டன் வேற நீங்க. அண்ட் 100 ரன்னுக்கு மேலே அவர் அடிச்சிருக்காரு, 146 ஸ்ட்ரைக் ரேட்டு. ஏன் நம்பர் 9ல வந்தார்? இப்போ நம்பர் 9ல தான் அவர் பேட்டிங் பண்ண போறாரா? முன்னையான ருத்ராஜ் மேலே இருந்தார், கடந்த மேட்ச் எல்லாம் நல்லா ஸ்கோரும் பண்ணாரு. டேக்கன் ரெஸ்பான்சிபிலிட்டி. விஜய் சங்கர் அவரு சேர்ந்து ட்ரை பண்ணல டெல்லிக்கு எதிராக. கம் அந்த ருத்ராஜோட இன்ஜுரி ஒரு விஷயத்தை நம்ம காமிச்சிருச்சு இந்த யூனிவர்ஸ், விச் இஸ் ஒரு டீமோட சக்ஸஸ், டீமோட வெற்றி வந்து ஒரு பர்சனை நம்பி இல்லை, கலெக்டிவ் பர்ஃபார்மன்ஸ் பை த ஹோல் 11. அதுதான் ரொம்ப முக்கியம். நாட் ஓன்லி த கேப்டன் மட்டுமே எல்லாமே பண்ணிட்டு இருக்க முடியாது. அதுக்கு ஒரு உதாரணம் தான் ருத்ராஜ் இல்லாதப்போ பார்த்தீங்களா. ஸோ ஒன்லி தோனி வந்து அந்த ஏர் த பிளேயர் முதல்ல ராய்டு இருந்தார் மிடில் ஆர்டரில். தேவன் சட்டன் எக்ஸ்டென்ட் இவங்க வந்து மோயின் அலி நம்மகிட்ட விளையாண்டவர் எதிர போய் 4 ஓவர் 1 மேடுன்னு 20 ரன் 1 விக்கெட் எடுக்கிறாரு. கான்வேயா எல்பிடபிள்யூ பண்ணுறாரு. அந்த அளவுக்கு அவங்க நம்மளை படித்து வச்சுருக்காங்க. பிராவோ அமுச்சு விட்டீங்க இங்கேருந்து, அவர் தான் அங்கே போலிங் கோச். ரஹானே டேரல் மிச்சர் ரிலீஸ் பண்ணிடக்கூடாது, ரஹானே ரிலீஸ் பண்ணிடக்கூடாது. பாருங்க இப்போ என்ன ஆகுது, கொண்டு வந்த யங்ஸ்டர்ஸ் விளையாட வைக்கணுமா இல்லையா? ஷேக் ராஷித், மஞ்ச் பேடி, ஆண்ட்ரூ சித்தார்த்லாம் இல்லை வேறு பிளமிங் சொல்கிறாரு. நாங்கள் எங்கிட்ட நிறைய யங்ஸ்டர்ஸ் இருக்குது கோச்சு, பட் அவங்க இன்னும் ரெடி ஆகல, ரெடி ஆகணும்னு தான் அனுப்புவோம். அப்புறம் எதுக்கு ஆப்ஷனில் எடுத்தீங்க நீங்கள்? ஷேக் ராஜ் 2 வருஷமாக இருக்கார், இன்னும் ரெடி ஆகல. இவங்களாம் அண்டர் 9ல கலக்கின பசங்க. அபிஷேக் சர்மாவும் தான் ரெடி இல்லை, நாங்கள் நேற்று அனுப்பல. பாதி ஸ்டேடியம் 9 மணிக்கு காலி ஆயிடுச்சு சேப்பாக்கில் கேஆர் கூட விளையாடும் போது. பிகாஸ் இந்த பத்தட்டிக் பெர்ஃபார்மன்ஸ் வாஸ் நாட் த ப்ராப்ளம். அப்போ இந்த தோல்விக்கெல்லாம் இப்போ எம்எஸ் தோனி வந்தோன்னு அதே தானே வந்தது. ஸோ அப்புறம் அப்படி ருத்ராஜை நம்ம ப்ளேம் பண்ண முடியும்? ருத்ராஜ் தான் நீங்கள் செல்ஃபிஷ் அப்படிலாம் சொல்லிட்டு இருந்தீங்க. இந்த இன்ஜுரி 4-5 நாள் புதிய காட்டணும்னா அதை காமிச்சது அவுட் ஆஃப் த டோர்னமெண்ட் நெட்டார். மிடில் ஆர்டர் வீக்னு டோர்னமெண்ட் முன்னாடியே சொன்னேன், டூ சம்திங்னு. டேல் மிச்சலை வச்சிருந்துருக்கலாம், வெளிலேருந்து யாராவது. இப்போ நிறைய பிளேயர் பிஎஸ்எலுக்கு போய் இனிமேல் கூப்பிட்டு ஒன்றும் ஆக போகிறது இல்லைன்னு வச்சுங்க. ஸ்டார்டிங்லேயே நீங்கள் ஆப்ஷன் டேபிள் கொடுக்கணும்னு போய் உட்காந்தா பண்ணிட்டு போதுமா? என்ன இவ்வளோ ஃபேன் பேஸ் இவ்வளோ யூஸாக இருக்குது. நம்பர் 3 வருவார்னு சொல்லிட்டு இருக்கீங்க, அதனால தான் அவர் செல்ஃபிஷாக விளையாடுறாருன்னு. நான் அப்பயே சொன்னேன் இல்லையா, ஜெய்ஸ்வால், கில்லு, சூரியகுமார் யாதவ், திலக் வர்மா, அபிஷேக் சர்மா, சாய் சுதர்ஷன், நிதிஷ் ராணா, இத்தனை கண்டென்டர் இருக்காங்க நம்பர் 1, 2, 3ல. எங்கேருந்து உங்களுக்கு கேட்க சான்ஸ் வரப்போகுது? ஸோ அதனால தான் அவரோட ஜாப் கரெக்டாக தான் பண்ணார். அவ்வளோ ப்ரெஷர் எடுத்துகிட்டு அந்த பையன். கொஸ்டினபிள் டெசிஷன். இப்போ நான் கேட்டதில் அவுடா இம்பாக்ட் வந்தது, அஸ்வின் மேலே வந்தது, அதே டீமோட போது, அதே 3 ஸ்பின்னரு, அதே டெய்லரு, அதே வாடகை, அதே மிஷினு, அதே நூல். என்னது இது? ஸ்டில் ஹோப் இருக்குப்பா, ஹோப்போட முடிக்கிறேன். ஏன்னா ஆர்சிபி போன வருஷம் உதாரணத்துக்கு எடுத்துங்க, அவங்ககிட்ட தானே இசால் காப் தான் நம்ம கிண்டல் பண்ணிட்டு இருப்போம். 6 மேட்ச் கண்டினியூஸாக தோத்தாங்க போன சீசன். அதுக்கப்புறம் ஒரு வின்னு ஒரு லாஸ். அதுக்கப்புறம் 6 மேட்ச் கண்டினியூஸாக ஜெயிச்சு பிளே ஆஃப் போயிட்டாங்க. சிஎஸ்கே கிட்ட ரன் ரேட்டில் பீட் பண்ணி ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். அதே மாதிரி சான்சஸ் ஆர் தேர். பட் அவங்ககிட்ட ஒரு கோஹினூர் இருந்தது, விராட் கோஹ்லி, ஆரஞ்சு கேப் 741 ரன் அடித்தார் போன சீசன். நம்ம டீமில் யார் அப்படி அடிப்பா எனக்கு தெரியல. ஒரு 5-6 பேர் சேர்ந்தே அடிப்பாங்களான்னு எனக்கு தெரியல. அப்படிங்கும்போது என்ன பண்ண வேண்டியது? ஸோ எப்போதுமே சில தவறுகளும் சுட்டி காட்டணும். அதுக்காக தான் வீடியோ ஒர்க் பண்ணணும். நிறைய பேர் கேட்டிங்க, நீங்கள் சொல்லவே இல்லை என்னென்ன ப்ராப்ளம் பாருங்கள். கைக்வாட் வாஸ் நாட் த ப்ராப்ளம். இதில் யார் என்ன கழுவி ஊற்றணுமோ ஊற்றுங்க, பிடிக்காதவங்க இங்கேருந்து அப்படியே போயிடுங்க. பிடிச்சவங்களாம் லைக், கமெண்ட், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.